நாம் இந்த பதிவில் இந்த ராசியில் பிறந்த பெண்களின் குணம், வாழ்க்கை நிலை, பொருத்தமான துணைவர் யார், வேலைவாய்ப்பு மற்றும் அந்தரங்க விஷயங்கள் என்னென்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். கன்னிராசி. ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக இடம்பெறுவது கன்னிராசி. கன்னிராசிக்குரிய அதிபதி புதன் பகவான் ஆவார். புதன் பகவான் உச்சகம் பெறும் ஒரே ராசி கன்னிராசிதான். கன்னிராசிக்காரர்கள் நல்ல பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னை சுற்றி மறைமுகமாக நடக்கும் தவறுகளை தட்டி கேட்க தயங்காதவர்கள் இவர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் தனக்கு பிடித்த வேலையை மட்டுமே செய்ய விரும்புவார்கள். எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் அபார திறமை கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். எதிலும் அவசரமின்றி நிதானத்தை கடைபிடிக்க கூடியவர்கள். இவர்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பக்கூடியவர்கள். அதே சமயம் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு. கன்னிராசியில் பிறந்த பெண்கள் எதிலும் தூய்மை உணர்வுடன் இருக்கக்கூடியவர்கள். சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி, சுற்றி இருப்பவர்களின் மனமாக இருந்தாலும் சரி, அது தூய்மையானதாக இருக்க வேண்டும் என விரும்பக்கூடியவர்கள். தீமைகளை நீக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லதை மட்டுமே நினைப்பவர்கள். வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் முழுமையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள். எதையும் பகுத்தறிந்து தேர்வு செய்யும் தன்மை கொண்டவர்கள். குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் சுற்றி பிளவுபட்டு இருக்கும் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மகிழ்ச்சியான மற்றும் சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வாழ்க்கை துணையுடன் மிகவும் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் கன்னிராசி பெண்கள். தனது கணவரின் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கக்கூடியவர்கள். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எது சரியாக இருக்கும் என பார்த்து பார்த்து செய்வதுடன் அவர்களுக்கு அக்கறையுடன் அறிவுரையும் வழங்கக்கூடியவர்கள். கன்னிராசியில் பிறந்த பெண்கள் காதலை வெளிப்படுத்த பயப்படக்கூடியவர்கள். தனது காதலை முதலில் வெளிப்படுத்த கூச்சப்படக்கூடியவர்கள். உண்மையான அன்பை வாழ்க்கையில் பெறும்போது மிகப்பெரிய சந்தோஷத்தை உணரக்கூடியவர்கள். தனது பெண்மைக்குரிய குணங்களை அழகாக வெளிப்படுத்துவார். ஆனால் இயல்பாகவே இவர்கள் ஒரு உறவில் நீண்ட காலம் நீடித்து இருப்பது கிடையாது. கடைசி வரை பாதுகாப்பாக இருப்பேன் என இவரது துணை வலுவாக வெளிப்படுத்தினால் மட்டுமே அவர்களுடன் நீண்டகால உறவை தொடர்வார்கள். கன்னி ராசி நிலத்துக்குரிய ராசியாகும். இவர்களுக்கு மற்ற நிலத்துக்குரிய ராசிகளான மகரம், ரிஷபம் மற்றும் பிற கன்னி ராசிக்காரர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். ரிஷபம், நீர் ராசிகளான விருச்சிகம், மீனம், கடகம் ஆகிய ராசிகளுடன் இவர்களுக்கு உறவு ஏற்பட்டால் அது சிறப்பான பொருத்தமான உறவாக அமையும். தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுடன் இவர்களின் உறவு நேர்மையானதாகவும் அர்ப்பணிப்பானதாகவும் இருக்கும். அதே சமயம் கன்னி ராசிக்கு மிகவும் சவாலாக இருக்கக்கூடிய உறவுகள் என்றால் அது தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள்தான். கன்னி ராசி பெண்களின் பெரும்பாலான குணங்கள் வெளித்தோற்றத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்குள் எப்போதும் ஒரு ஒழுங்கற்ற உணர்திறன் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் தன்னை அங்கீகரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்கார பெண்கள். அதே சமயம் விளையாட்டாக கூட தன்னை பற்றிய விமர்சனங்கள் அல்லது பழியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள். ஒருவேளை தனக்கு எதிராக விமர்சனம் வந்தால் தனது கருத்தை வலியுறுத்த அழுது விடுவார்கள். அதோடு தனக்கு எதிராக பேசுபவர்களை வெறுக்கவும் செய்வார்கள். அப்போது யாராவது அக்கறையாக சமாதானம் செய்ய வந்தாலும் அதை விரும்ப மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அதன் பின்னால் இருக்கும் காரண காரியங்களை ஆராய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் கன்னிராசி பெண்கள். விவரங்கள் சேகரிப்பது, துல்லியமான விஷயங்களில் ஈடுபடுவது இவர்களுக்கு பிடிக்கும். இதனால் அதன் தொடர்பான பணிகள் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சமூக பணி, எழுத்து, எடிட்டிங், சமையல் துறை, மார்க்கெட்டிங் துறை ஆகிய துறை சார்ந்த வேலைகள் கன்னிராசி பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். கன்னி ராசியில் சுக்கிரன் பலம் இழந்து காணப்படுவதால் அவர்களுக்கு தங்களுக்கு ஏற்படும் சிற்றின்பம் மற்றும் பாலியல் ஆர்வங்களை புரிந்து கொள்ளும் மற்றும் அதை வெளிப்படுத்தும் திறன் குறைவாகவே இருக்கும். இவர்கள் பாலியல் உணர்வை புரிந்து கொண்டு அதில் முன்னேற நீண்ட காலம் ஆகும். கன்னிராசி பெண்கள் தங்களின் விருப்பங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்த விரும்புவதில்லை. இவர்களுடன் நெருக்கமாவதும் செக்ஸ் விளையாட்டுகளையும் மெதுவாகவே துவங்க வேண்டும். உடலுறவை மிகவும் பகுத்தறிவுடன் அணுகக்கூடியவர்கள் கன்னிராசி பெண்கள். கன்னிராசி பெண் என்பதால் கன்னியாகத்தான் இருப்பார் என்பது கிடையாது. கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்த ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவர்கள். கூச்ச சுபாவம் உள்ளவர் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடி செல்ல தன் அறிவை பயன்படுத்துவார். தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை என்று எண்ணினால் அதை ரத்து செய்ய தயங்க மாட்டார். பூமிதான் இவரது ஈர்ப்பு. எனவே இயற்கை அழகு இவரை அமைதிப்படுத்தும். இவரை யாரும் முட்டாளாக ஆக்க முடியாது.
சுத்தமான மனதுடையவர்தான் என்றாலும் சூதுவாது அற்றவர் அல்ல. தான் செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர். எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்வார். சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்துக்காட்டும் குணமுடையவர். இப்பெண்களிடம் அவசரமான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது. நிதானமாக மென்மையாக செயல்பாடுகளால் மட்டுமே படிப்படியாக இவரை நெருங்க முடியும். அழகு போட்டிகள், சினிமா, நாடகம், கேளிக்கைகள் போன்றவை இவர் இறுக்கத்தை தளர்த்தி உணர்வு வெளிப்பாட்டிற்கு உதவும். புத்தகங்களை படிக்கவே விரும்புவார். இவர் மற்றவர்களை விமர்சனம் செய்வார். ஆனால் யாரும் இவரை விமர்சனம் செய்யக்கூடாது. சிறு சிறு விஷயங்களில் கூட மிகவும் கவனத்துடன் இருப்பார். இவருடைய அமைதி கலந்த தைரியம், ஆழ்ந்த பொறுப்புணர்வு பெரிய குடும்பங்களையும் சேர்த்து வாழ வைக்கும் சக்தியை தருகிறது. வீட்டை சுத்தமாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்வார். எதுவும் முறையாக இருக்க வேண்டும் என எண்ணுவார். குழந்தைகள் கன்னி ராசி தாயை மிகவும் விரும்புவார்கள். நல்ல குணங்களையும் அன்பையும் அரவணைப்போடு சொல்லித் தருவார். நீங்கள் உடல்நிலை குன்றியுள்ள போது தேவதை போல் நன்கு கவனித்துக் கொள்வார்கள். பொறாமை கொண்டு வீட்டில் ரகளை செய்ய மாட்டார்கள். நமது ரகசியங்களை காப்பாற்றுவார். அன்பும் அமைதியும் கலந்த கவர்ச்சியுமான இவருடைய கண்கள் மகிழ்ச்சி தருபவை. கன்னி ராசி பெண்ணானாலும் கன்னி லக்கண பெண்ணானாலும் தனிமை விரும்பிகள். இவர்கள் கூட்டு குடும்பத்திற்கு ஒத்து வரமாட்டார்கள். இவர்கள் தன் மாமியாரோடு ஒத்துப்போகவே மாட்டார்கள். கணவனும் தானும் தன் குழந்தைகளும் என்ற சூழலிலே வாழ ஆசைப்படுவார்கள். தனி குடித்தனம் என்பது இவர்களது உயிர் மூச்சாகவே இருக்கும். திருமணமாக போகும் கன்னிராசி கன்னி லக்கணம் என்றால் ஒழுங்கு மரியாதையாக திருமண நாளிலேயே தனி குடித்தனத்திற்கு ஏற்பாடு செய்வது புத்திசாலித்தனமாகும். இவர்கள் தங்களுடைய சொந்தங்களை கூட தங்களுடன் இருக்க விடமாட்டார்கள். இது இவர்களுடைய சுயநலம் என்று கருதக்கூடாது. இது இவர்களுடைய சுபாவம் என ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். கன்னி ராசி பெண்களுக்கு மனோபலம் அதிகம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நிலைகுலைந்து போய்விட மாட்டார்கள். அறிவாயுதம் ஏந்தியே எதிலும் வெற்றி பெறுவார்கள். இன்சொல் மிக்கவர்கள். இவர்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாராயணனின் அவதாரங்களான கண்ணன், வெங்கடேச பெருமாள், பாண்டுரங்கன். இவர்கள் இளம் பருவத்தில் கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் அதிக நாட்களை செலவழிப்பதால் 42 வயதிற்கு மேலான வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.